ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வர செவ்வாய்க்கிழமை நம்மலாம் வந்து தை பொங்கல் கொண்டாட இருக்கோம். அப்போ அந்த பொங்கலை முன்னிட்டு நம்ம கவுமான் கேஃபேல வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பொங்கல் விழா மாதிரி செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம இந்த கவுமான் வந்து திறந்து ஒரு வருஷம் நிறைவு வரப்போகுது. அதனால அதை மறக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து பொங்கல், ஏன்னா நம்மளோட வந்து கவுபான் கேஃபே, அப்போ அது வந்து மாட்டு பண்ணை, அதனால அது ஞாபகமாக வச்சு நம்ம ஒரு பொங்கல் நிகழ்ச்சி செய்யலான்னு இருக்கோம் நம்ம கவுபான் கேஃபேல. எது வரும் 18ஆம் தேதி வர சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமைல வர சனிக்கிழமை மத்தியானம் வந்து 3 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்குது. லைவ் பேன் இருக்குது. ஓகே, ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மண் சட்டி உடைக்கிற போட்டி இருக்குது. அதுக்கு பரிசும் இருக்குது. பெண்கள் வந்து பொங்கல் வைக்கலாம். பொங்கல்னா ஓகே, பொங்கல் வைக்கிறது தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே. பொங்கல் வைக்கிறது யாரோட பொங்கல் பொங்குதோ அவங்களுக்கு வந்து நல்ல பரிசு இருக்குது. ஏன்னா நம்ம முதலாளி வந்து நிறையா பரிசெல்லாம் இது பண்ணியிருக்கிறாரு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக. தவறாமல் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. அடுத்தது வாங்க, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, எல்லாரும் வாங்க. நம்ம கவுபான் கேஃபேவோட பசுமாடு வந்துருச்சு. ஆஸ்திரேலியாலேருந்து வர வச்சிருக்காரு நம்ம முதலாளி இந்த பொங்கலுக்காக. இந்த பசுவுக்கு யாரு பால் கலக்குறீங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு 1000 வெள்ளி முதலாளி சொல்லியிருக்கிறாரு. எங்க ஷேப் வந்து சொல்லியிருக்காரு, இந்த பசுலேருந்து யாரு பால் கலக்குறீங்களோ அவங்களுக்கு 1000 வெள்ளி இருக்கு. முதல் பரிசு 1000 வெள்ளி, 2வது பரிசு 500 வெள்ளி, 3வது பரிசு 250 வெள்ளி. காளையும் வந்துருச்சு. காளையை அடக்கிற காளையர்களுக்கு கண்டிப்பா தக்க சன்மானம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வாங்க, எல்லாரும் வந்து உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி.